பிரைஸ் லார்ட். சவுல் எந்த இடத்துல தோல்வி அடைந்தாரு? தாத்தானுடைய வாள் யாரு? ஃபர்ஸ்ட் நாம சவுலை குறித்து பார்க்கலாம். சவுலை கர்த்தர் தான் ராஜாவா தெரிந்து கொண்டாரு. அது சாமுவேலுக்கு விசனமா தான் இருந்தது. ஆனாலும் சாமுவேல் ராஜாங்கத்தின் முறைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அது ஒரு புஸ்தகத்துல எழுதி கர்த்தருடைய சந்நிதியில வைத்து சவுலையும் ராஜாவாக்குனாரு. 1 சாமுவேல் 10:25 நம்மால் இதை பார்க்க முடியுது. ஆனா சவுல் அந்த ராஜாங்கத்தை படிக்கவே இல்லை. இப்போ இருக்கிற கிறிஸ்தவர்கள்ல அநேகர் கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறதே இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஓசியா 8:12 என் வேதத்தில் மகத்துவமான காரியங்களை எழுதி கொடுத்தேன், நீங்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறீர்கள். சவுலும் அப்படிதான் நினைச்சாரு. அந்த நேரத்துல தான் அவருக்கு ஒரு சோதனை வந்தது. பெலிஸ்திய ராஜாக்கள் யுத்தத்துக்காக அவரை நெருங்கி வந்தாங்க. அப்ப ஜனங்கள் சவுலை விட்டு பயந்து ஓடி போனாங்க. குறித்த நேரத்துல சாமுவேல் அந்த இடத்துக்கு வரல. அந்த நேரத்துல சவுல் சர்வாங்க தகன பலியை என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினாரு. சவுல் சர்வாங்க தகன பலியை செலுத்தி முடிக்கும் போது சாமுவேல் அந்த இடத்துக்கு வராரு. சாமுவேல் சவுலை பார்த்து, நீர் புத்தீனமாய் செய்தீர், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர், உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காதுன்னு சொன்னார். இந்த இடத்துல சவுல் என்ன தப்பு பண்ணாரு? ஆசாரியர்கள் தான் பலியை செலுத்தணும், சவுல் ராஜா, அவன் பலி செலுத்தக்கூடாது. இதுதான் அவர் செய்த தவறு. அப்ப சவுல் என்ன தப்பு பண்ணாரு? ஆசாரியர்கள் செலுத்த வேண்டிய பலியை சவுல் போய் அந்த இடத்துல செலுத்துறாரு. இதுக்கு காரணம் என்ன? அவரு தேவனுடைய கட்டளைகளை வாசிக்கல. இதே தப்பதான் உசியா ராஜாவும் பண்ணியிருப்பாரு. உசியா ராஜா தேவனுக்கு பிரியமான ராஜா தான். ஆனாலும் அவருக்கு குஷ்டரோகம் வந்திருக்கும். அதனால வேதத்துல உள்ள வசனங்களை படிங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் சாத்தான ஜெயித்தாங்க. வெளிப்படுத்துதல் 12:11 இதை குறித்து நம்மளால பார்க்க முடியுது. இங்க அநேகருக்கு வசனத்துக்கும் சாட்சியின் வழிகளுக்கும் இருக்கிற வித்தியாசமே தெரியல. வசனம்னா தேவனாகிய கர்த்தர் சொன்னது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது, பரிசுத்த ஆவியினால தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்டது, தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஞானத்துல சாலமனால எழுதப்பட்டது. இது போக மற்றது எல்லாமே சாட்சியின் வழிகள் தான். வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, சாட்சியின் ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே முத்திரையிடு என்றார். அப்படின்னா வேதாகமும் 12 சீஷர்களோட முடிஞ்சு போச்சு. நான் அந்த வசனத்தை திருப்பியும் சொல்றேன், சாட்சியின் ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே முத்திரையிடு என்றார். அப்போ நம்ம படிக்க வேண்டிய வசனங்கள் எல்லாமே அந்த 12 சீஷர்களோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டது எல்லாம் வசனம் இல்லை, தேவ ஊழியக்காரர்கள் மனுஷர்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகள். வசனம் என்பது ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கு. ஆனா ஆலோசனைகள் அது அனுபவத்தினால வந்தது. ஆலோசனைகள் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும், வசனங்கள் மாறாது. இதை குறித்து வேதத்துல இருந்து 2 சாட்சிகளை பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் மத்தேயுவை பத்தி தெரியும். அவர் இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர். ஆனா லூக்கா அவருடைய சீஷர் இல்ல. அவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து அநேகர்கிட்ட விசாரிச்சு அவர் எழுதியிருப்பாரு. 2 பேரும் ஒரே காரியத்தை சொல்லியிருப்பாங்க, ஆனா அர்த்தம் வேற வேறையா இருக்கும். மத்தேயு எழுதும்போது 99 ஆடுகளை மலையில விட்டுட்டு ஒரு ஆடை தேடி போனார்னு எழுதியிருப்பாரு. மலைன்னு சொல்லப்பட்டது தேவனுடைய சபையை தான் குறிக்குது, தேவனை ஆராதிக்கிற இடம். லூக்கா எழுதும்போது வனாந்தரத்துல 99 ஆடுகளை விட்டுட்டு போனார்னு எழுதியிருப்பாரு. வனாந்தரங்கிறது வலு சர்ப்பம் தாவரித்து கிடக்கிற இடம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஆடுகளை விட்டுட்டு போவாரா? இதுல ஆடுகள்னு சொல்லப்பட்டது விசுவாசிகளை தான் சொல்லியிருக்காரு. மத்தேயு எழுதும்போது மலைகள்ல விட்டுட்டு போனதாட்டு எழுதியிருக்காரு. லூக்கா எழுதும்போது வனாந்தரத்துல விட்டுட்டு போனதா எழுதியிருக்காரு. மலைகள்னா சபைகள்ல விட்டுட்டு போனார்னு இருக்கு. அதே இடத்துல வனாந்தரம்னு சொல்லும்போது வலு சர்ப்பம் தாவரித்து கிடந்த இடத்த குறிக்குது. இந்த மாதிரி ஒரே காரியத்தை 2 பேரும் சொல்லியிருப்பாங்க, ஆனா அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். இப்போ 2வது ஒரு காரியத்தை பார்ப்போம். இயேசு ஒரு இடத்துல சொல்லும்போது தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது என்னில் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்லன்னு சொல்லி இயேசு சொன்னதாட்டு மத்தேயு எழுதியிருப்பாரு. ஆனா லூக்கா எழுதும்போது மனைவியையும் சேர்த்து எழுதியிருப்பாரு. தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது மனைவியையும் சேர்த்திருப்பாரு. அது தப்பு. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மனைவியை குறித்து அப்படி சொல்ல மாட்டாரு. இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாரு, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக, அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இயேசுவே சொல்லியிருப்பாரு.
லூக்கா எழுதுனது அநேக ஊழியக்காரர்களுக்கு இடர்ல உண்டாக்கியிருக்கு. அதனால நிறைய பேர் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு எந்த விதத்திலையும் தேவன் பொறுப்பு இல்லை. ஏற்கனவே வேதத்தில் அவர் எழுதி கொடுத்திருந்தாரு, சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீசருக்குள்ளே முத்திரையிடு என்றார். அப்படின்னா இந்த இடத்துல 12 சீசர்களோட அவர் வேதாகமத்தை முடிச்சிட்டாரு. இப்ப நம்ம பார்த்த காரியங்கள் மாதிரி அநேக காரியங்களை லூக்கா அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவ சீசர் அல்லாதவங்க எழுதும்போது நிறைய வித்தியாசங்களை நம்மளால பார்க்க முடியும். இப்படி சொல்ல போனா வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. அதனால நீங்க தான் கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கணும். கர்த்தருடைய வேதத்துல ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாம இருக்காது. கர்த்தருடைய ஆவி அதை நமக்கு சேர்த்து தரும். நீங்க வேதாகமத்தை வாசிக்கும் போது அவர் உங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவாரு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வேதாகமத்தை வாசிக்கிறது தான். அடுத்து நாம சாத்தானுடைய வாளை குறித்து பார்க்கலாம். யாரு சாத்தானுடைய வாள்? வெளிப்படுத்துதல் 12:4 சாத்தான் தன் வாளினால வானத்தின் நட்சத்திரங்கள்ல 1/3 பூமியில இழுத்து விழ தள்ளிட்டுன்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் வானத்தின் நட்சத்திரம்னு யார சொன்னாரு? இது குறித்து தானியேல் 12:3 நம்மளால பார்க்க முடியும். அநேகரை நீதிக்கு உட்படுத்துற தேவனுடைய ஊழியக்காரர்களை தான் வானத்தின் நட்சத்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கே இந்த நிலைமைனா அப்ப நம்ம நிலைமெல்லாம் என்ன? அப்படின்னா சாத்தானுடைய வாள் யாரு? இது குறித்து நம்ம வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 9:15 பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே சாத்தானுடைய வாள்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவனுக்கு நிறைய அதிகாரங்களையும் பலங்களையும் கொடுத்து அனுப்புறாரு. அந்த கொடுத்து அனுப்புற அந்த பலத்தை பயன்படுத்தி இவங்க ஒரு ஸ்டேஜ்ல அவரை விட்டு வழி விலகி போயிடுவாங்க. அப்படி வழி விலகி போன ஊழியக்காரங்களை தான் அவர் இந்த இடத்துல சாத்தானுடைய வாள்னு சொல்லியிருக்காரு. அவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் உண்மைதான். ஆனா அவங்க அதுக்கு ஒரு லெக்சர் கொடுப்பாங்கல்ல, அதாவது போதனைன்னு சொல்லலாம், அதுதான் போய். தேவனாய் கர்த்தர் உங்களை வேதத்தை வாசிக்க சொல்லியாச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரத்தை சொல்லி அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும்னு தேவனாய கர்த்தர் சொல்றதா சொல்லுவாங்க, அது போய். ஆனா தேவனாகிய கர்த்தர் உங்கள்ட்ட வேதத்தை வாசிக்க சொன்னது உண்மைதான். அதே மாதிரி அவங்களோட சொல்ற தீர்க்க தரிசனம் உண்மை, ஆனா அவங்களோட போதனை தான் போய். இதுக்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு சாட்சியை பார்க்கலாம். ஒரு தீர்க்கதரிசிய பெத்தேலுக்கு அனுப்பி கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னாரு. அவன் போகும்போது அவனுக்கு ஒரு சில கட்டளைகளையும் கொடுத்துருப்பாரு. நீ அங்கே போயிட்டு அப்பம் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அவன் திரும்பி வரும்போது ஒரு வயதான தீர்க்கதரிசி போய் கர்த்தர் சொன்னார்னு சொல்லி அவருடைய நாமத்தினால பொய் போதகம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை மீற வச்சிட்டாரு. அவன் அந்த வயதான தீர்க்கதரிசியோட வீட்டுக்கு போயிட்டு அப்பம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சான். தேவனாய கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புனாரு? நீ அப்பம் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஆனா தேவனுடைய நாமத்தினால பொய் போதனை பண்ணி அதை மீற வச்சான். அப்படி அவன் கர்த்தருடைய கட்டளையை மீறும் போது அந்த வயதான தீர்க்க தரிசனம் சொல்றான், நீ திரும்பி போகும்போது ஒன்ன சிங்கம் முறித்து போடுன்னு சொன்னான். அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி திரும்பி போகும்போது சிங்கம் அவனை அடிச்சு கொண்டிருக்கும். அந்த வயதான தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் உண்மையாயிருக்கும். அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் உண்மை, ஆனா அவன் ஒரு போதனை பண்ணான் பார்த்தீங்களா, அந்த போதனை தான் பொய். இந்த மாதிரி பொய் போதனை பண்ற தீர்க்கதரிசிகளை தான் அவர் சாத்தானுடைய வாள்னு சொன்னாரு. இந்த வேத பகுதி 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1-26 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு இன்னொரு சாட்சியா சவுல சொல்லலாம். அவன் ராஜா ஆன வருஷத்திலே தோற்று போனான். ஆனாலும் அவன் 40 வருஷம் ராஜாவா இருந்தான். அவங்க கூட இருந்தவங்க வாழ்க்கை எல்லாமே மரணத்துல போய் தான் முடிஞ்சுது. இது போல அநேக ஊழியக்காரர்கள் தோற்று போனாலும் சபையை நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. இவர்கள்கிட்ட நம்ம எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா இவங்க தான் சாத்தானுடைய வாள். இதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மனுஷங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவரு பிசாசை பார்த்து எச்சரிக்கையா இருங்க, இல்ல சாத்தானை பார்த்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லல, இந்த மனுஷங்களை பார்த்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு போனாரு. இந்த வீடியோ கேட்கும் போது ஒரு சிலருக்கு கோவம் வரலாம், ஒரு சிலருக்கு எரிச்சல் வரலாம், என்ன வேணா வரலாம். ஆனா இந்த வீடியோல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே நம்ம கையில இருக்கக்கூடிய வேதத்துல தேவனாகிய கர்த்தரை எழுதி தந்தது. இதை புரட்டுறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை வரலாம். தேவனாகிய கர்த்தருடைய வேதத்தை புரட்டினீங்கன்னா 12:36 மனுஷர் பேசும் வீண் வார்த்தைகள் எல்லாத்த குறித்தும் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு. அதனால நம்ம எல்லாருமே மனுஷங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். சாத்தானுடைய வாள் மாதிரி இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரங்களும் கிட்ட இருந்து எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம எல்லார் கையிலயும் வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தேவையானது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. நீங்க தேடி வாசிக்கும் போது அவருடைய ஆவி உங்களுக்கு இணைச்சு தரும். அவர் உங்க வாழ்க்கையில என்ன திட்டம் வச்சிருக்காருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தேவனோடு இணைஞ்சிருங்க. அவர் உங்களை நடத்தட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.